அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 3 அத்தியாயம் 6. கதைக்களம் ஒரு அறிமுகம். இந்த கதையில் இதுவரை நடந்து முடிந்துள்ள சம்பவங்களையும் இனி நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் சரிவர புரிந்து கொள்ள அந்நாளைய அரசியல் பின்னணியை வாசகர்கள் சற்று விரிவாகவே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. தென்னாட்டின் அந்நாளைய அரசியல் நிலவரம் சேரர், சோழர், பாண்டியர் என்று அறியப்பட்ட முப்பெரும் சக்திகளாலும் அவர்களுக்கு கீழ் தம் தம் நிலப்பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த குறுநில மன்னர்களாலுமே வரையறுக்கப்பட்டது. இவர்களுக்குள் நிரந்தர நட்போ பகையோ இன்றுமே இருந்ததில்லை. மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப இவர்கள் தங்களுக்குள்ளாக கூட்டு சேர்ந்து கொண்டார்கள் அல்லது சண்டையிட்டார்கள். ஒரு சாராருடைய வலிமை கூடும்போது மற்றவர்கள் இணைந்து கொண்டு அவர்களை எதிர்த்தார்கள். நிலைமை மாறியதும் இணைந்து கொண்டவர்கள் விலகினார்கள். தமிழகத்திற்கு வடக்கே அமைந்திருந்த தேசங்கள் இந்த 3 மண்டலங்களையும் வளைக்க தருணம் பார்த்து காத்திருந்தன. பலகீனமான சமயங்களில் ஆதாயம் தேடின. ஏதாவது ஒரு சக்தியுடன் இணைந்து கொண்டு மற்றதை எதிர்த்தால் தமது ராஜ்யத்தை பெரிதாக்கி கொள்ள முடியுமா என சதா சர்வ காலமும் சிந்தித்தன. ஈழ மண்டலம் தமிழகத்தின் அரசியலில் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து சம்பந்தப்பட்டு வந்தது. ஈழ மண்டலத்து அரசர்கள் பெரும்பாலும் பாண்டியர்களுடன் இணைந்து கொண்டு மற்ற இருவரையும் எதிர்த்தார்கள். இந்த அழகிலா விளையாட்டினால் மண்டலங்களின் எல்லையில் அமைந்திருந்த மக்கள் எத்தனை அவதிக்கு உள்ளாகி இருப்பார்கள் என்பதை வாசகர்களே யூகித்து அறிந்து கொள்ள வேண்டியதுதான். நமது கதை நடக்கும் காலத்தில் சோழரும் சேரரும் ஈழத்தவரும் ஓரளவிற்கு வலிமையோடு திகழ்ந்தார்கள். தெற்கே பாண்டியர்களும் வடக்கே ராஷ்டிரகூடர்களும் பலம் குன்றி போயிருக்க மேலே சாளுக்கியர்களின் பலம் வளர்ந்து கொண்டிருந்தது. இவர்களை தவிர கங்கர்கள், பாணர்கள், வைதும்பர்கள், நுளம்பர்கள், லாடர்கள் என எண்ணிலடங்காத குறுநில சக்திகள் வேறு களத்தில் விளையாடி கொண்டிருந்தன. அடுத்ததாக இந்த கதையின் முக்கிய களமாக திகழப்போகும் சேர நாட்டின் அரசியல் மற்றும் சமுதாய அமைப்பை பற்றி பேசுவோம். சங்க காலம் என்று அறியப்படும் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே அறியப்பட்டிருந்த சேர நாடானது அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களில் மெல்ல மெல்ல தனக்கென தனியானதொரு அரசியல் மற்றும் கலாச்சார பின்னணியை உருவாக்கி கொண்டது. களப்பிரர் ஆட்சி கேரளத்தில் பரவியதாக தெரியவில்லை. களப்பிரருக்கு பிறகு தமிழகத்தில் பல்லவர் ஆதிக்கம் மலர்ந்த அதே காலகட்டத்தில் மலைநாடான கேரளத்தில் பெருமாள் வம்சத்தினரின் ஆட்சி உருவாகியது. இந்த குலத்தின் மிக மூத்த மன்னராக அறியப்படும் குலசேகர பெருமாள் 12 ஆழ்வார்களுள் ஒருவராவார். திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவருடைய பக்தி பணவல்கள் பெருமாள் திருமொழி என்றே அறியப்படுகின்றன. குலசேகர பெருமாளுக்கு பிறகு சேர வம்சத்தில் குறிப்பிடத்தக்க மன்னராக விளங்கியவர் 64 நாயன்மார்களுள் ஒருவரான களற்றறிவார் ஆவர். இவருடைய இயற்பெயர் மறைந்து போய் சேரமான் பெருமாள் என்றே பக்தி இலக்கியங்களில் பொதுவாக குறிப்பிடப்படுகிறார். உண்மையில் சேரமான் பெருமாள் என்னும் பெயர் பெருமாள் வம்சத்து மன்னர்கள் அனைவருமே தெரிந்திருந்த பட்ட பெயராகும். சேரமான் பெருமாள் தேவார மூவரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தை சேர்ந்தவர். இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் விளங்கினர். இந்த காலகட்டத்தில்தான் கேரளத்தின் தலைநகராக விளங்கிய மகோதயபுரத்திற்கு அருகில் அமைந்திருந்த திருவஞ்சை களம் என்னும் சைவத்தலம் புகழ் பெற்றது. அப்பர் பெருமானால் வைப்புத்தலமாக பாடப்பெற்ற அஞ்சை களம் சுந்தரரால் முறைப்படி பாடல் பெற்ற தலமாகியது. நம்பி ஆரூரான சுந்தரர் தனது பூத உடலுடன் தேவகஜமான ஐராவரணத்தில் கையிலேக்கு புறப்பட அவரது பிரிவை தாங்க முடியாத சேரமான் பெருமாள் தனது அஸ்வத்தின் காதுகளில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து பறக்க வைத்தார் என்பது பெரிய புராணம் சுட்டும் செய்தி. தமது அரசர் திடீரென மண்ணிலிருந்து மறைந்து போய் விட்டதை அறிந்த சேர மன்னரின் உடனின்ற படைவீரர் தாம் தம் கடமையிலிருந்து வழுவியதாக கருதி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். கையிலையை அடைந்ததும் சுந்தரர் திருநொடித்தான் மலை திருப்பதிகத்தையும் பெருமாள் திருக்கைலாய ஞான உலாவையும் அரங்கேற்றம் செய்து பெம்மானை மகிழ்விக்கின்றனர். மேற்கூறிய 2 சேர அரசர்களையும் அவர்தம் வாழ்வையும் பக்தி இலக்கியங்கள் பாங்குற பதிவு செய்திருந்த போதிலும் கல்வெட்டுகள், செப்பேடுகள் முதலான மூல வரலாற்று சான்றுகள் இவர்தம் காலகட்டங்களில் கிடைக்காததால்
ராமராஜசேகரர் என்னும் அரசரையே முதல் பெருமாள் அரசராக கேரள வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கின்றனர். இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் புகழ்பெற்ற மன்னரான ஸ்தானு ரவி என்பவராவார். இவரது காலத்தில் சேர நாடு பலம் பொருந்திய நாடாக விளங்கிற்று. இவர் சோழ நாட்டில் அந்நாளில் எழுச்சியுற்று விளங்கிய முதலாம் ஆதித்த சோழருடன் நெருக்கமான உறவு பூண்டிருந்தார். ஸ்தானு ரவியின் அவையை அலங்கரித்த சங்கர நாராயணர் என்னும் வானவியல் வல்லுநர் எழுதிய சங்கர நாராயணியம் என்னும் வானவியல் நூல் அந்நாளைய சேரர் தலைநகரின் அமைப்பையும் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது. ஸ்தானு ரவியை தொடர்ந்து விஜயராகவர், கோதா ரவிவர்மர், இந்து கோதவர்மர் என தொடர்ந்த சேர அரச வம்சத்தில் நமது கதை நடக்கும் காலமான கிபி 988 மன்னராக விளங்கியவர் மனுகுலாதித்தரான பாஸ்கர ரவிவர்மன் திருவடி ஆவார். இளம் பருவத்திலேயே மணிமகுடம் தரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பாஸ்கரர் முறையாக தன்னை மன்னராக அறிவித்துக் கொண்டது கிபி 979 தான். இவருடைய ஆட்சியாண்டு 2 கட்டங்களில், அதாவது 25 வயதிற்கு முன், 25 வயதிற்கு பின் என பதிவாக்கப்பட்டுள்ளதால் குழப்பமடைந்த ஆய்வாளர்கள் 2 பாஸ்கரர்களை முன்னிறுத்துவது பிழையானது என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. பெருமாள் அரசர்களின் வலிமை வாய்ந்த சேனையாக திகழ்ந்தது 1 குறை 1000 படையாகும். இப்படையின் தலைவர் படைமேல் நாயர் என்று அறியப்பட்டார். வல்லோப்பள்ளி, தையப்பள்ளி, கிளிகொத்து மற்றும் கத்தொலி என்னும் 4 படை வீடுகளும் இந்த படையினருக்கு தலைமையேற்றன. கொற்றவையை குலதெய்வமாக கொள்ளும் அந்நாளைய படை வீரர் மரபின்படி இவர்கள் கொடுங்கோளூரான மகோதயபுரத்தில் அருள்பாலித்து வந்த பகவதி தேவியை தமது தெய்வமாக கொண்டாடினார்கள். மீன மாதத்தில் இன்று வரை கொண்டாடப்பட்டு வரும் கொடுங்கோளூர் பரணி என்னும் திருவிழா இவர்களுக்கு உரியதே. 1 குறை 1000 படைகளை தவிர சேரமானின் அணுக்கமான திருமெய்காப்பு படையாக திகழ்ந்தது உடன் நின்ற பரிவாரத்தார் என்றும் சேவகர் என்றும் சாவீரர் என்றும் அழைக்கப்பட்ட தற்கொலை படையாகும். இப்படையின் நோக்கங்கள் ஏறக்குறைய சோழரின் உடன்கூட்டத்து படைகளையும் பாண்டியரின் தென்னவன் ஆபத்து உதவிகளையும் ஒக்கும். இவர்களுடைய அதிகாரங்களையும் கடமைகளையும் செயல்பாடுகளையும் வெளிநாட்டு பயணிகள் பலரும் வியந்து துல்லியமாக அதை பதிவு செய்திருக்கின்றனர். அரசன் காலையில் துயில் எழுவது முதல் இரவு பள்ளியறைக்கு செல்வது வரை அவரது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இந்த படையினரின் தலையீடு இருந்தது. கண்காணிப்பும் இருந்தது, பாதுகாப்பும் இருந்தது. உயிரை கொடுத்தாவது அரசரை காப்பது, ஒருவேளை சக்தி மீறி போய் அரசனை பறிகொடுக்க நேர்ந்தால் அவருடன் தாமும் பிராண தியாகம் செய்வது என்னும் பயங்கரமான சபதத்தை இந்த படையினர் ஏற்றிருந்தனர். அதை மனதில் நாம் கொள்ள வேண்டும். அரசனுக்காக தமது உயிரையும் கொடுக்க முன் வருபவர்களுக்கு பிரத்யேக அதிகாரங்கள் இருந்ததில் வியப்பில்லை அல்லவா? பெருமாள் வம்சத்து அரசர்கள் தங்களை கேரளாதிநாதர், சக்கரவர்த்திகள், கோணரின்மை கொண்டான், கோ என பற்பல பெயர்களிட்டு அழைத்துக் கொண்டாலும் அவர்களது அரசியல் பலமும் அதிகாரமும் குறுகியதொரு எல்லைக்குள் தான் படர்ந்து கிடந்தது என்பதாக கேரள வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உண்மையில் மலைநாட்டின் அரசியல் பலத்தை நிர்ணயித்தது அதன் பல்வேறு கூறுகளாக அமைந்திருந்த நாடுகளும் அந்தந்த நாடுகளில் தம் தம் அதிகாரத்தை செலுத்திய நாடு வாழிகளுமே ஆவர். இவர்களை கிட்டத்தட்ட தமிழகத்தின் குறுநில மன்னர்களுக்கு ஒப்பிடலாம். கேரளத்தின் வடக்கே அமைந்திருந்த கொளத்து நாட்டில் துவங்கி புரைக்கிழ நாடு, குறும்பொறி நாடு, ராமவள நாடு, குட்டநாடு என விரிந்து தெற்கில் வேநாடு, வள்ளுவ நாடு, குறுநாடு, படப்பா நாடு, முடால நாடு மற்றும் நாஞ்சில் நாட்டில் முடியும் இந்த பண்டைய நிலப்பரப்புகள் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரை கூட வழக்கில் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றையெல்லாம் இன்றைய வட்ட மாவட்ட பகுதிகளோடு ஒப்பிடலாம். நாடுவாழிகள் என்றும் நாடுடையவர்கள் என்றும் அழைக்கப்பட்ட இந்த மரபினர் வம்சாவளியாக தம் தம் பகுதிகளில் ஆட்சி செலுத்தினர். மகோதயபுரத்தின் சேரமான் பெருமாளின் ஆதிக்கத்திற்கு இவர்கள் உட்பட்டவர்களாக காட்டிக்கொண்டாலும் இவர்களுக்கு என ஆள், அம்பு, படைபலம், அதிகாரம், வருமானம் என எல்லாமே இருந்தன. போர்க்காலங்களில் பெருமாளுக்கு தோள் கொடுத்து தம் தம் படைகளை அனுப்பும் கடமைகளும் இவர்களுக்கு உண்டு. பல்வேறு நாட்டு பகுதிகளை கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் வள்ளுவ நாடாழ்வார் கணிசமான அதிகாரங்களை பெற்றிருந்தார்.
இவ்வாறாக கேரளத்தின் முக்கிய அரசியல் மற்றும் சமுதாய சக்தியாக நாடுவாழிகள் விளங்கினார்கள் எனில் அவர்களை ஈடுகட்டும் மற்றொரு வலிமை வாய்ந்த பிரிவினராக நம்பூதிரி அந்தணர்கள் வளர்ந்திருந்தார்கள். ரிஷிபர்ரையான பார்க்கவராமன் தன்னுடைய வலிமை வாய்ந்த கோடரியை கொண்டு ஸ்தாபிதம் செய்த பிரம்மக்ஷேத்திரமான கேரள அந்தணர்கள் மலைநாட்டை கொண்டாடினார்கள். இவர்களின் மூத்த குடியிருப்புகள் கேரளமெங்கிலும் 32 கிராமங்களில் வேரூன்றி இருந்தன. இவற்றில் பெருஞ்செல்லூர் முதலான கிராமங்கள் சங்க காலம் தொட்டே அறியப்பட்டிருந்தன. கேரள அந்தணர்கள் தம் தம் கிராமங்களின் பண்டைய ஆகம நூல்களையொட்டி கோவில்கள் அமைத்தார்கள். ஊருக்கு மேற்கே விஷ்ணு பட்டாரருக்கான மேற்றலியும் கிழக்கே சிவபெருமானுக்கு உரிய கீழ்த்தலியும் தோன்றின. கோவில்களுக்கு நிலங்கள் நிபந்தங்களாக கொடுக்கப்பட்டன. கோவிலின் வழிபாடுகளை கண்காணிக்கவும் ஊரை நிர்வகிக்கவும் மகாசபை என்னும் அமைப்புகள் தோன்றின. இவற்றுள் அரசியல் வலிமை வாய்ந்த அமைப்பாக உருவானது மகோதயபுரத்தின் நாடுதலி சபை என்று அழைக்கப்பட்ட அமைப்பாகும். மகோதகையின் 4 திக்குகளிலும் அமைந்திருந்த மூழிக்குளம், ஐரணிக்குளம், பரவூர் மற்றும் இரிஞாலக்குடை என்னும் அந்தன கிராமங்களில் அமைந்திருந்த கீழ்த்தளி, மேற்றலி, நெடியத்தளி, சிங்கப்புரத்தளி என்று அழைக்கப்பட்ட 4 திருக்கோவில்களின் தளியதிகாரிகளை கொண்டதொரு அமைப்பாகும். இது ஒவ்வொரு கோவிலில் இருந்தும் 2 தளிய அதிகாரிகள் இந்த அமைப்பில் செயல்பட்டார்கள். நாலுதலி சபை சேரமான் பெருமாளின் அந்தரங்க ஆலோசனை குழுவாகவும் விளங்கியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நாலுதலி சபை கூட்டங்கள் அனைத்திலுமே அரசரின் பிரதிநிதியாக கோவில் அதிகாரிகள் என்று அழைக்கப்பட்டவர் கலந்து கொள்வது வழக்கம். மேற்குறிப்பிட்ட 4 கிராமங்களும் கேரளமெங்கிலும் அமைந்திருந்த 32 கிராமங்களுக்கும் தலைமை செயலகங்களாக விளங்கியதால் நாலுதலி சபை கேரளத்தின் ஒரு வலிமை வாய்ந்ததொரு பிரிவினரின் ஒருமித்த குரலாகவே ஒலித்தது. இவ்வாறாக நாடுவாழிகள் ஒரு புறம், ஆயிரத்தவர் மற்றொரு புறம், நாலுதலி சபை வேறு ஒரு புறம், இதர சக்திகள் இன்னொரு புறம் என பெருமாள் அரசர்கள் பல்வேறு சக்திகளால் சூழப்பட்டிருந்தனர். இவர்களை எல்லாம் அனுசரித்துக் கொண்டுதான் முக்கிய தீர்மானங்களை எடுக்க வேண்டி வந்தது. இந்த பின்புலத்தை வாசகர்கள் ஆழமாக மனதில் நிறுத்திக் கொள்ளும்படி கோருகிறோம். பன்னெடுங்காலமாக கேரளம் தமிழகத்தோடு கொண்டிருந்த நெருங்கிய தொடர்புகளால் கேரளத்தின் குறுநில மன்னர்களும் இதர பிரிவினரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்தனர். இந்த குடியினருள் மிக தொன்மையானவர்கள் தில்லை மூவாயிரவர் என சுந்தரமூர்த்தி பெருமானால் குறிக்கப்படும் சிதம்பரத்தின் தில்லைவாழ் அந்தணர்கள் ஆவர். இவர்கள் 64 நாயன்மார்களுடன் ஒருவராக திருத்தொண்டர் தொகையில் குறிக்கப்படுவர். சோழ அரசர்கள் தில்லையம்பதியின் பெருமானை தங்கள் குலநாயகம் என குறித்தனர். சோழ வம்சத்தவர் சக்கரவர்த்தியாக முடிசூடும் போது மணிமுடியை மன்னரின் முடியில் இருத்தும் உரிமை தில்லைவாழ் அந்தணர்களுக்கே உரியது. ஆகவே சோழர்களின் பட்டமேற்பு வைபவம் தில்லையம்பதியின் நடராஜ பெருமான் முன்னிலையில்தான் நடந்திருக்க வேண்டும் என யூகிக்க முடிகிறது. சிதம்பரத்தை தவிர திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள பழுவூரிலும் பல காலமாகவே கேரள மரபினர் வாழ்ந்து வந்தனர் என்பது திருஞான சம்பந்தரின் பழுவூர் பதிகத்தால் தெளிவாகும். பழுவூரை மண்ணு பெரும் பழுவூர் என்றே கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சோழர் காலத்தில் இந்த பகுதி கேரள மரபை சார்ந்த பழுவேட்டரையர்கள் என்னும் குறுநில மன்னர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு விளங்கியது. சோழ வம்சத்து அரசர்களுக்கும் பழுவூர் வம்சத்தாருக்கும் நெருங்கிய அரசியல் உறவு அமைந்திருந்தது. அதை அவர்களது மனவினை தொடர்புகளால் உறுதி செய்யலாம். பிற்கால சோழர்களுள் பெரு வீரராக விளங்கிய முதலாம் ஆதித்த சோழர் காலத்தில் சோழ கேரள உறவு மிக நெருக்கமாக மலர்ந்தது. அவருடைய காலத்தில் சேர நாட்டை ஆண்ட ஸ்தானுரவி பெருமாளுடன் ஆதித்தர் மிக நெருங்கிய நட்பு பூண்டிருந்தார் என்பதை முன்னரே குறிப்பிட்டோம். இந்த நட்புக்கு அந்நாளைய அரசியல் சூழல்களும் ஒரு காரணம் என குறிப்பிடுவதில் தவறில்லை. தில்லை ஸ்தானத்தில் கிடைத்ததொரு கல்வெட்டில் ஸ்தானுரவியும் ஆதித்த சோழரும் இணைந்து கங்கராஜ வம்சத்தை சேர்ந்த விக்கியண்ணனுக்கு போரில் அவர் புனிந்த வீரச் செயல்களை பாராட்டும் விதமாக செம்பியன் தமிழ்வேல் என்னும் பட்டமும் பல உரிமைகளும் கொடுத்து சிறப்பிக்கும் முக்கிய செய்தி காண கிடைக்கிறது. இவ்வாறாக ஆதித்தர் காலத்தில் மலர்ந்த சேர சோழ உறவு அவரது மகனான முதலாம் பராந்தகர் காலத்தில் மேலும் செழித்து ஓங்கியது. கிபி 907 பட்டமேற்ற பராந்தகர் ஸ்தானுரவியின் பெயர்த்தியும் சேர இளவரசியுமான கோக்கிலா நடிகளை கைப்பிடித்தார்.
பராந்தகருக்கும் சேர இளவரசியாருக்கும் பிறந்தவரே வம்ச தலைமகனும் சோழ இளவரசருமான ராஜாதித்தர் ஆவார். சேர ராஜகுலத்தினர் தமது வம்சத்திலிருந்து பிறந்த கொழுந்து என்பதால் ராஜாதித்தரிடம் சிறப்பான பற்றுதல் கொண்டிருந்தனர். சோழ சைன்யத்தின் வடதிசை மாதண்ட நாயகராக விளங்கிய ராஜாதித்தரின் படையமைப்பில் கேரள வீரர்களை கொண்டதொரு தனிப்படையே இயங்கி வந்தது. ராஜாதித்தரின் அந்தரங்க மெய்காப்பாளராகவும் சேனானி நாயகமாக விளங்கியவரும் மலைநாட்டின் வள்ளுவ நாடுவாழிகள் குடும்பத்தை சேர்ந்த மகாவீரர் நந்திக்கரைப்புத்தூர் வெள்ளங்குமரன் ஆவார். பராந்தகர் காலத்தில் உடையார்குடிக்கு அருகில் வீர நாராயணபுரம் என்னும் சதுர்வேதி மங்கல குடியேற்றமும் அதனை ஒட்டி அனந்தீஸ்வரம் என்னும் திருக்கற்றளியும் உருவாக்கப்பட்டன. இப்பகுதியில் பல காலமாகவே புகழ்பெற்றதொரு திருமால் கோவில் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. வைணவ ஆழ்வார்கள் இத்தலத்தின் வீர நாராயண பெருமாளை பாடியுள்ளனர். இவ்வாறு கீழ்த்தளியான அனந்தீஸ்வரம், மேற்றளியான விண்ணகர கோவில் என்று சகல விதமான இலக்கணங்களுடனும் உருவான வீர நாராயண சதுர்வேதி மங்கலத்தில் மிக கணிசமான அளவில் கேரள அந்தணர்கள் குடியேறினார்கள். கடலை ஒத்த 74 கணவாய்களுடன் கூடிய வீர நாராயண ஏரியை இப்பகுதியில் வெட்டுவிட்டவர் இளவரசர் ராஜாதித்தர் ஆவார். ஏரியின் கட்டுமானம் இப்பகுதியின் விவசாய நிலவரத்தை மேலும் வளமாக்க வருடத்திற்கு முப்போகம் காணக்கூடிய நிலையை வீர நாராயணபுரம் விரைவில் எய்தியது. இவ்வாறாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சேர சோழ உறவில் முதற் பெரும் விரிசலை ஏற்படுத்தியது தக்கோல பெரும்போர் ஆகும். முதலாம் ஆதித்த சோழர் ராஷ்டிர குலத்து இளவரசியை மணந்து அவள் மூலம் கன்னரதேவன் என்றொரு மகனை பெற்றிருந்தார். கன்னரதேவன் பட்டம் ஏற்காமல் பராந்தக சோழ சிம்மாசனம் ஏறியது ராஷ்டிரகூடர்களுக்கு பிடிக்கவில்லை. பகை முற்றியது. ராஷ்டிரகூடத்து மன்னர் 3ஆம் கிருஷ்ணன் சோழ ராஜ்யத்தின் மீது பெரும் படையுடன் போர் தொடுத்தார். தொண்டை மண்டலத்தில் தக்கோலம் என்னுமிடத்தில் 2 படைகளும் மிக கடுமையாக மோதிக்கொண்டன. இந்த பெரும் போரில் கங்க அரசன் பூதுகன் யானை மீதிருந்த இளவரசர் ராஜாதித்தரை தாக்கிக் கொள்ள ஆணிமேற் துஞ்சிய தேவர் என்ற பெயரில் பூவுலகம் விட்டு புகழ் உலகம் எய்தினார் இளவரசர். தமது வம்சத்து இளவல் சோழ சிங்காதனம் ஏறப் போகிறான் என்கிற களிப்பில் நின்ற சேரரை இது கடுமையாக பாதித்தது. சோழ நாட்டின் அரசியல் நிலவரம் இதற்கு பிறகு படிப்படியாக பலம் குன்றியே காணப்பட்டது. வடக்கே ராஷ்டிரகூடர்களுள் நாளுக்கு நாள் பலம் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தார்கள். தெற்கிலோ பாண்டியர் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வந்தார்கள். பராந்தகர் மிகவும் மெனக்கெட்டு இலங்கை வரை படையெடுத்து சென்றும் பாண்டிய குலத்தனமான சுந்தர முடியையும் இந்திரஹாரத்தையும் கைப்பற்றவே முடியவில்லை. இதற்கிடையில் கேரளத்துடன் தாய்வழியில் உறவு பூண்டிருந்த பாண்டிய அரசர் ராஜசிம்மர் மலைநாட்டில் அடைக்கலம் புகுந்து அங்கேயே காலமானார். பராந்தகருக்கு பின் வந்த கண்டராதித்தர் அரிஞ்சய சோழர், அரிஞ்சயரின் புதல்வரான 2ஆம் பராந்தகர், அதாவது சுந்தர சோழர் என தொடர்ந்த சோழ அரச ராஜவம்சத்தில் சேர குலத்துடனான உறவு முன்பு போல சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை என்றாலும் அதிகம் க்ஷீணித்து விடவும் இல்லை. இதற்கு காரணம் கேரள வம்சத்தைச் சேர்ந்த பழுவேட்டரையருடன் சோழர்கள் தொடர்ந்து நெருக்கமான உறவு பூண்டு வந்ததே ஆகும். 2ஆம் பராந்தகர் தமது காலத்தில் உரிய பிராயத்தை எட்டியிருந்த கண்டராதித்தரின் புதல்வர் மதுராந்தகரை அடுத்த இளவரசராக அறிவிக்காமல் தனது தலைமகனான 2ஆம் ஆதித்தரை இளவரசராக பட்டம் கட்டியது பல்வேறு மட்டங்களில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும் என தோன்றுகிறது. இதில் ஏதோ ஒரு வகையில் கடுமையான பாதிப்பை அடைந்த உடையார்குடியின் கேரளத்து அந்தணர்கள் சில குறுநில மன்னர்களுடன் சேர்ந்து கொண்டு 2ஆம் ஆதித்தரை படுகொலை செய்துவிட்டு மதுராந்தகரை சோழ சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தார்கள். 2ஆம் ஆதித்தரின் தம்பியான இளைஞர் அருள்மொழிவர்மர் தனது சிற்றப்பா மதுராந்தகர் சோழ சிம்மாசனத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருக்கும் வரை அதனை தனது மனதினாலும் தீண்டுவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்ததை திருவாலங்காட்டு செப்பேடுகள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துள்ளன. படிப்படியாக பலவீனம் அடைந்து கொண்டிருந்த சோழ சாம்ராஜ்யத்தை மேலை சாளுக்கிய மன்னரான சத்யாச்ரயர் கிபி 980 தாக்கிய போது உத்தம சோழரால் அவரை வெற்றி கொள்ள இயலவில்லை. இந்த தோல்வியின் முடிவில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகு வேறு வழியின்றி உத்தம சோழர் விலகிக்கொள்ள கிபி 985 ராஜராஜன் என்னும் அபிஷேக நாமத்துடன் அருள்மொழிவர்மர் சோழ சிங்காதனத்தில் அமர வழி ஏற்பட்டது. பட்டமேற்ற கையோடு அருள்மொழி செய்த முதல் காரியம்
தமது தமையனார் ஆதித்த கரிகாலர் கொலையில் ஈடுபட்டிருந்த உடையார்குடி கூட்டத்தை கண்டுபிடித்து தண்டித்ததே ஆகும். உடையார்குடி அனந்தீஸ்வரம் திருக்கோவிலின் விமான மேற்கு சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள அவரது 2ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இதற்கு தெளிவான சான்று பகர்கிறது. இது ஏற்கனவே அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அரசியல் சக்திகளை மேலும் மேலும் கோபப்படுத்தியது. அவர்கள் அமரபுஜங்க பாண்டியரை புரட்சி செய்ய தூண்டினார்கள். மதுரையில் மீண்டும் மீன்கொடி பறந்தது. ராஜராஜர் சிறியதொரு மதுரைக்கு படையெடுத்தார். அவர் மதுரையின் எல்லையில் கால் பதிக்கும் முன்னரே பாண்டியர் சேர நாட்டிற்கு தப்பியோடி விட்டதாக செய்தி கிடைத்தது. சரி, பாண்டியரைத்தான் பிடிக்க முடியவில்லை, அவரை தூண்டிவிட்ட சக்திகளையாவது ஒரு கை பார்த்து விடுவோம் என களம் இறங்கிய வேளையில்தான் அந்த செய்தி அவருக்கு கிடைத்தது. ஓ, எத்தனை பயங்கரமான செய்தி அது! கிடைத்த அந்த செய்தியை பற்றி நாளைய பதிவில் பார்க்கலாம். பின் குறிப்பு: இந்த பதிவே மிகப்பெரிய குறிப்பாக இருக்கும் பொழுது பின் குறிப்புகளிலும் ஏராளமாக உள்ளன. சேரமான் பெருமாள் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிய காட்சி. இந்த வரலாறு 1ஆம் ராஜராஜரின் காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியது என்பது தஞ்சை பெரிய கோவிலின் பிரம்மாண்டமான சோழர் கால ஓவியத்தாலும் திருவலஞ்சுழி சேத்திரபாலா திருக்கோவில் குறுஞ்சிற்பத்தாலும் உறுதியாகின்றது. பகவதி தேவி இன்றளவிற்கும் இந்த கோவில் கேரளத்தின் புகழ்பெற்ற திருக்கோவில்களுள் ஒன்றாக விளங்குகிறது. தற்கொலைப்படை இவ்வகை படையினரை பற்றிய குறிப்புகள் தொன்று தொட்டு வழங்கி வருவதை வரலாற்று வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் இவர்களை ஆசன்னா என்றும் தசவர்க்கிகள் என்றும் குறிப்பிடப்படும். ரிஷிபர்யன் பரசுராமரை குறிக்கும் மலையாள சொற்பிரயோகம். கீழ்த்தளி இது திருவஞ்சைக்கல கோவிலாக கொள்ளப்படுகிறது. அந்த 32 கிராமங்களும் வரலாற்று ஆசிரியர்களால் இன்றைய தேதியில் அடையாளம் காணப்பட்டு விட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பழுவூர் இன்றைய திருச்சியில் இருந்து அரியலூருக்கு செல்லும் சாலையில் மேலை பழுவூர் கீழே பழுவூர் என 2 ஊர்களாக காட்சியளிக்கிறது. இந்த ஊர்களில் அமைந்துள்ள அவனி கந்தர்ப்ப ஈஸ்வர கிருகம், தென்வாயில் ஸ்ரீ கோயில், ஆலந்துறையார் கோவில் முதலானவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. நந்திக்கரை புத்தூர் என்பது திருமந்திக்கரையை குறிக்கும். இன்றைய தேதியில் இந்த பகுதி காட்டுமன்னார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வீரநாராயணன் என்பது பராந்தகரின் பட்ட பெயராகும். காலின் மக்கன்சி காலத்து ஒளிச்சுவடி நூலான கொங்கு தேச ராஜாக்கள் என்னும் புத்தகம் இவரை வீர சோழ நாராயணன் என்று குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது. திருவாலங்காட்டு செப்பேடுகள் தகவலில் இருந்து நேரடியாக பெறப்படும் செய்தி என்னவெனில் மதுராந்தகருக்கு பட்டம் ஏற்பதில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது என்பதே. அருள்மொழிவர்மரின் 2ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒரு நில விற்பனை சாசனமே என்று கொலைக்கான தண்டனையை அளித்ததற்கான நேரடி அரச ஆணை அல்ல. என்றாலும் இந்த புதினத்தை பொறுத்தவரையில் கொலையாளிகள் 1ஆம் ராஜராஜரின் காலத்தில்தான் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்கிற கருத்தாக்கம் எடுத்தளப்பட்டுள்ளது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. ஏராளமான வரலாற்று தகவல்கள் பகிரப்பட்டுள்ளன. பொறுமையாக கேட்டு கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க உங்களது கருத்துக்களை.